கரைஞ்சி காட்டு என்ன கரைச்சிட்டு பிள்ளா ஏன்? ஓ அதான் மாமி குழந்தை ஆல்ரெடி நடந்து வந்துதா, அதுல சறுக்கி கீழே விழுந்துட்டு அதான் ஒரு மூச்சு ஒப்பாரு பரவினா இருந்து விளையாடியா இல்ல மாமி ஒன்னும் இல்ல. ஓ அதான் பிள்ளா குழந்தை அழுத சவுண்டு கேட்டு கண்டியா, அதான் உன்கிட்ட ஒன்னு போல கேட்டுட்டு போல எனக்கு வந்தேன் கேட்டியா. பின்ன எனக்கு மூவை மருமுவா எல்லாம் அங்கிருந்து சென்னையில வந்து நான் கண்டியா, பின்ன இனி அவையில வயிறு போச்சான் கண்டியா, நான் போய் சோறு எல்லாம் ஒண்ணு குடுத்துட்டு வரேன் என்ன. சரி மாமி சரி நீங்க போயிட்டு வரேங்க என்ன. மம்மி மம்மி எப்பல நீங்க இந்த செல்ல வச்சு நோண்டி நோண்டியே இருக்குதியா, ஒரு காலாவது எனக்கு நீங்க தந்தியலா? நான் காலத்துல இருந்து எம்பது நேரமா கேட்டுட்டே இருக்கேன், எனக்கு ரீல்ஸ் ஒன்னும் பார்க்காண்டாமா? வா மம்மி நான் தானே உங்கள்ட்ட நேத்து ராத்திரியில இருந்தே கேட்டுட்டே இருக்கேன், நீங்க இந்த பையில கொடுத்து பாருங்க, நீங்க எனக்கு தான் தரணும். நான் இன்னும் ஒரு வீடியோ கூட பார்க்கவே இல்ல தெரியுமா. லே நீ ஃபர்ஸ்ட் கேட்ட, நான் இல்ல நேத்து ராத்திரியே கேட்டேன் வந்துட்டேன் பெரிய இவனை போல. என்ன மக்களே என்ன அங்க கடந்து உங்களுக்கு சவுண்டு? அம்மாட்ட என்னத்து மக்களே சண்டை போடுதியா? பாட்டி அம்மா உண்டுல எப்பளே செல்லு நோண்டிட்டே இருக்குது, நான் ஒரு வீடியோ பார்க்க கேட்கேன் பாட்டி, ஒருக்கா கூட செல்ல தரவே இல்ல பாட்டி. பாட்டி நான் காலத்தையே கேட்டேன் பாட்டி, எனக்கு தரையில பாட்டி. மக்களே இந்த செல்லுக்கா நீங்க சண்டை பிடிச்சிட்டு கிடந்தியா? ஐயா ஐயே சரி வாருங்க நம்ம சோறு தின்னிட்டு நமக்கு அடுத்த பாப்பேன் சரியா. இந்த செல்லு ஒண்ணு நம்ம தேவையில்லை கேட்டியலா, நமக்கு இங்க ஜாலியா இருக்கலாம் சரியா, நமக்கு நேர போக்குக்கு இங்க மயமா சாதனங்க இருக்கு சரியா. சோறு எடுத்துட்டு விட்டா பாட்டி. மக்களா வாருங்க சோறு எல்லாம் என்ன ரெடியா இருக்கு வாருங்க, வெளியில போய் சோறு தின்னுவோமா. மாமி அவிய இப்படி வெளியில ஒண்ணு இருந்து சோறு ஒன்னும் தின்ன மாட்டேனா, அவிய உள்ள இருந்து நம்ம செல்ல கையில கொடுத்து ஒரு வீடியோ என்னத்தையாவது போட்டு வச்சாதான் அதை அப்படி பார்த்துட்டே இருந்து சோற தின்னுனா, அதான் எப்படி நம்ம வாரி வாரி வாயில கொடுக்கணும், அவைய சும்மா செல்ல பார்த்துட்டு இருப்பனா, அப்படி இருந்தாதான் எள்ளோல சோத்தரி உள்ள போவேன் கேட்டியலாம் மாமி. அதான் மரும்போல அது நீங்க அங்க இருக்க நேரம் கேட்டியா, ஏன்னா இப்ப பாரு நான் எப்படி என்ன பேர பிள்ளைல நான் சோறு தின்ன வச்சேன்னு ஒத்தை நீ பாரு, அவையில செல்லம் தேவையில்லை ஒன்னும் தேவையில்லை கேட்டியா. சரி மாமி சரி பாப்போம் அவைய எப்படி சோறு தின்னு பாப்போம். மக்களா வாருங்க நம்ம வெளியில அங்க திண்ணையில போய் இருந்து சோறு தின்னுவோமா. பாட்டி திண்ணையா என்னது? அதான் மக்களே நம்ம வெளியில சிட் அவுட்னு சொல்லல, அதான் அங்க வெளியில போய் இருங்க பாட்டிய கூட போங்க. சரி மக்களே நான் உங்களை ஒரு கதை சொல்லி தந்து பாட்டி சோறு வாரி தரட்டா, சாப்பிடுவீங்களா? சரி பாட்டி என்ன கதை பாட்டி சொல்லுவியா? ஒரு ஆமைக்கும் முயல் குட்டியும் கதை சொல்லி தரட்டா? சரி பாட்டி. ஒரு நாள் ஒரு முயல் குட்டிக்கும் ஒரு ஆமைக்கும் அழகா ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்துச்சான் சரியா. அப்ப அந்த ஓட்ட பந்தயத்துல அந்த முயல் ஆமைட்ட பார்த்து சொல்லிச்சுதான், நீ ஆமை நீ எவ்வளவு மெதுவா நீ ஊந்து ஊந்து வருவ, நான் முயல் இங்க நான் தாவுறேன் அங்க போவேன், நான் போய் எவ்வளவு ஃபாஸ்டா தாவி தாவி நான் தான் போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுப்பேன் அப்படின்னு இந்த ஆமைய பார்த்து சொல்லிச்சான் சரியா. அடுத்து அடுத்து என்ன ஆச்சுதுன்னா, இந்த முயல் நல்ல பெருமையா பாத்தியா நான் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன் எல்லாம் சொல்லி நல்ல பெருமையா சொல்லிட்டு போச்சுது சரியா. அதுக்கப்புறமா இந்த ஆமையும் மெதுவா மெதுவா ஊந்து ஊந்து போயிட்டே இருக்கு சரியா, ரெண்டு பேருமா அப்படி போயிட்டே இருக்கணும். இந்த முயல் நல்ல தாவி தாவி ஒரு இடத்துல போய் பின்னாடி திரும்பி பார்த்தா ஆமை மெதுவா அங்க தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கு சரியா. உடனே இந்த முயல் நினைச்சிச்சு, சரி இந்த ஆமையில எப்பதான் ஊந்து 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 இதுல வரான், நம்ம அதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், ஒரு ஜாலியா ஒரு தூக்கம் போட்டுருவோம் சொல்லி அதுல அழகா ஒரு இடத்துல நல்லா படுத்து சோக உறக்கம் சரியா. பாட்டி பற வந்த முயல் எப்ப எழும்புச்சு? பற வந்த முயல் என்ன செஞ்சுன்னா அதுல அப்படியே படுத்து தூங்குச்சுதா. இந்த ஆமை மெதுவா மெதுவா ஊந்து ஊந்து இந்த முயலை தாண்டி ஆமை என்ன செஞ்சிச்சு, நிறைய தூரம் போயிட்டு சரியா. நல்ல சுகமா உறங்கி கிடந்த இந்த முயல் டக்குன்னு எழும்பி பார்த்தா ஆமை எங்க போயிட்டு அந்த
லைனோட நம்ம லைனை தொட்டாதானே நம்ம வின்னு. அந்த லைனு பக்கத்துல போயாச்சு. ஆமா சரியா. அதுக்கப்புறம் இங்க தூரத்துல இருந்து முயல் நல்லா தாவி தாவி பார்த்துச்சு. அதால பக்கத்துல என்ன செய்ய முடியல, போக முடியல சரியா. அப்ப இதுல யாரு பாஸ் ஆனது? ஆமைதான் பாஸ் ஆச்சு சரியா. பாத்தியாளா பாட்டி, இந்த முயல் எவ்வளவு கேவலமா கிண்டல் பண்ணுச்சு இந்த ஆமையை பார்த்து. நீ எப்படி பாஸ் ஆகுவ, நீ எப்படி பாஸ் ஆகுவன்னு. ஆனா ஆமை என்ன பாஸ் ஆயிருக்கு பாத்தியாளா பாட்டி. அதான் கண்டியலா மக்களே, இந்த கதையில நமக்கு என்ன தெரியுது, நம்ம யாரையும் உன்னால முடியாது, நீ செய்ய மாட்ட, நம்ம என்ன செய்ய கூடாது, ஒதுக்க கூடாது சரியா மக்களே. நீங்களும் அப்படிதான் எல்லாத்துலயும் கவனமா நல்ல பிள்ளைகளா இருக்கணும் சரியா மக்களே. பாத்தியா மக்களே, நான் உங்களுக்கு கதைச்சிட்டு இருந்து என்ன அழகா நான் உங்களுக்கு சோறெல்லாம் வாரி தந்து எல்லா சோறும் நீங்க 2 பேரும் சாப்பிட்டு தீத்தாச்சு. இப்படிதான் மக்களே இருக்கணும். மக்களே பாத்தியலா, இப்ப நீங்க செல்லு பார்க்காமலே பாட்டி அழகா கதைச்சிட்டு வந்து நீங்க எல்லா சோறும் தின்னியலா. இதே போலதான் மக்களே, நீங்க அங்க வீட்டுக்கு போனாலும் இந்த செல்ல பார்த்து பார்த்து நீங்க சோறு தின்னவே செய்யாதுங்க சரியா. நீங்க கையில வச்சு நீங்க பார்த்து உங்களுக்கு கிட்ட பார்வைதான் இருக்கா. தூரத்துல உள்ளதெல்லாம் நீங்க பார்க்காம இருந்து தூர பார்வையே மங்கி போயிடும் உங்களுக்கு சரியா. முன்னையெல்லாம் நாங்க வயசானா கூட கண்ணாடி எங்களுக்கு தேவையில்லை. இப்ப எல்லாம் உங்களுக்கு இந்த சின்ன வயசுல எல்லாம் கண்ணாடி போடியதை பார்த்தா நமக்கு சங்கடமா இருக்கு சரியா. பின்ன இன்னும் ஒண்ணு என்ன தெரியுமா, பிள்ளைய ஒன்னாங்கரிய சொல்லி அழியது இந்த தள்ள மருவ. நான் இப்ப என்ன மருமகிட்ட சென்னேன்னு வச்சியா, அவ என்கிட்ட சண்டைக்கு வருவா, உடனே வாருங்க வீட்டுக்கு போவோம் சொல்லி எல்லாரையும் விழிப்பா. அதாக்க பின்ன நான் அவள்கிட்ட நான் ஒன்னும் சொல்லல கேட்டியலா மக்களா. நீங்க செல்லோல பார்க்கவே செய்யாதுங்க. ஒன்னாவது காரியம் தள்ள மருவ செல்ல பார்க்காம எல்லோரும் ஆஃப் பண்ணி வச்சால் விளங்கி பிள்ளையெல்லாம் அதோட செல்லோட எண்ணமே அதோளுக்கு இருக்காது. இது அவ்வளோ எப்ப பார்த்தாலும் இப்ப டான்ஸ் ஆடி போடணுமா, பாட்டு பாடி போடணுமா, என்ன இல்லாமோ போடணுமா, அதை இருந்து பாப்பாளுவ. பின்ன சீரியல் டிவியில பார்க்க முடியாததை செல்லுவல இருந்து பாக்கி ஆளுவல. இதெல்லாம் செய்ய குழந்தை யார்கிட்ட போய் பேசும், யார்கிட்ட போய் விளையாடும். அதோட இப்படிதான் கேட்கும், ஒருக்கா செல்ல தருவியலா அம்மா, ஒருக்கா செல்லு தருவியலான்னு. அம்மா மாதிரி சொன்னியா இருந்தா இல்ல. சரி மக்களா, பாட்டி உண்டா நிறைய சின்ன சின்ன கோழி குஞ்சு நிக்கின்றன இல்ல, காட்டி தரட்டா. சரி பாட்டி, என்ன சின்ன கோழிஞ்சுனா நல்லா பிடிச்சோம், கையில தருவியலா பாட்டி? பின்ன வாங்க மக்களா வாருங்க, பிடிச்சு தரட்டா. ஐயோ பாட்டி என்ன சூப்பரா இருக்கு. என்ன மோனா சீனு என்ன வச்சு விளையாடுனா? ஐயோ பாட்டி சின்னதா என்ன சூப்பரா இருக்கு பாட்டி. கூட தங்கச்சி உனக்கு வேணுமா? எனக்கென்ன வேண்டாம், நீயே வச்சுக்க. சரி மக்களே, பாட்டி அந்த விளையாடுற ஒண்ணு போகணும் சரியா. நான் போயிட்டு வரேன். நீங்க வீட்டுல இருங்க, வந்து நமக்கு அடுத்த இடத்த நான் கூட்டிட்டு போறேன் சரியா. அடுத்து அங்க நிறைய வாத்தெல்லாம் இருக்கு, வாத்தெல்லாம் காட்டி வரேன் சரியா. அம்மா நீங்க இப்பலாம் வந்தியா? பாட்டி விலைக்கு ஒண்ணு போறேன் நகன்னு சொல்லிட்டு போச்சு. கண்டியோல அம்மா என்ன சூப்பரா இருக்கு. ஆமா கண்டேன். நான் எழுபல சோறது வச்சுட்டு உருண்டை பிடிச்சு ஆகாட்டுங்கன்னு சொன்னா ஒண்ணு வா பழக்க பாது. பாட்டியாரங்க என்ன சொல்லி கொடுத்தது, அம்புடு சோறையும் தின்னிருக்கு. பாட்டியா எங்களுக்கு என்ன அழகா கதையெல்லாம் சொல்லி அந்த அழகா சோறு வேறு தந்தன்னு உங்களுக்கு தெரியுமா? கொள்ளாம் தான் கேட்டியலா. பாட்டி மேரலனா சும்மாளா இருந்து எள்ளு போல கதையும் சொல்லி கொடுத்து அப்படியே பையன் நைஸா சோறுலாம் வாரி கொடுத்துருங்க. நம்ம இனிமே எப்படி மாமி அப்படின்னு கேட்டா ஓவர் ஆகும். நான் கேட்டியலா, அதான் நான் ஒன்னும் கேட்கவே இல்லை. சும்மாளா குழந்தைகளு பாட்டி தாத்தானா நல்லா பிடிச்சான். பாட்டிய மேரல தாத்தா மேல வீட்டுல போனா நம்மகிட்ட அது நம்மள கண்டு திரும்பியே பார்க்காதுவ, அப்படியாக்கம் கேட்டியலா. இப்ப எங்க மாமியாரு விலைக்கு போயிருக்கேன். இனி வந்த அப்புறம் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கலாம் சரியா. வரட்டா, டாட்டா, பாய். ஒன்று அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த லைக் பட்டனையும் ஒன்று அமைக்கிடுவியலா சரியா. வரட்டா.